ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நாம் என்ன மூவி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன ஹேலோ ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போகிறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஆக்சிடென்ட். அதில் யாருக்கு என்னாச்சுன்னு தெளிவாக காட்டலை. ஆனால் நடந்த ஆக்சிடென்ட்டில் யாரோ ஒருத்தங்களோட ஷூ கலண்டு அதில் ரத்தம் பட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நைட் டைம்ல ஒரு வீட்டோட டைனிங் ஹாலை காட்டுறாங்க. அந்த டேபிள்ல மொத்தமா 3 பிளேட் இருக்கு. அதுல 2 பிளேட்ல மட்டும் தான் சாப்பாடு இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆப்போசிட்ல யாரும் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க சாப்பிடல, வெறும் தட்டா இருக்கு. ஆனா அந்த சாப்பாடு இல்லாத இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்த யாரோ கோவத்துல கீழே கிளாஸ் எல்லாம் போட்டு உடைச்சிருப்பாங்க போல. அதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு ஓரமா போட்டு இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அதாவது நைட்டு டைனிங் டேபிள்ல ஏதோ ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை, வாக்குவாதம் போயிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. இது இல்லாம இந்த வீட்டுல தங்கி இருக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேலிசன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு வந்துட்டு பேராமெடிக்கா, அதாவது ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல ஆம்புலன்ஸ்குள்ள அடிப்பட்ட பேஷண்ட்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நேஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை இந்த பொண்ணு பார்த்திருப்பா போல. அவளோட ஐடி கார்டு எல்லாம் காட்டுறாங்க. அதையும் அவளோட அம்மா அப்பாவோட போட்டோவையும் இவளோட போட்டோவையும் ஒரு மாதிரி காமிச்சிட்டு இப்ப அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இங்க இருந்து ரொம்ப தொலைவுல ஒரு அடர்ந்த காடுங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள என்னாச்சு, என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா காட்டு விஷுவல் எல்லாம் நைட் டைம்ல பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இப்ப அப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அகைன் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிற ஏலிஸோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதனால வெளியில வந்துட்டு அந்த ஃபயர் அலாம் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு மெஷின் இருக்கும் இல்லையா, அந்த மெஷின்ல பேட்டரி போயிடுச்சு போல. அதனால அதை கழட்டிட்டு மாத்திக்கிட்டு இருக்கும் போது இவங்க பொண்ணு ஏலிஸ் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அப்ப அட்டென்ட் பண்ணி பேசின இவங்க, ஏலிஸ் டைம் என்ன ஆகுது, இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரலையா, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இருந்துட்டு போட்டும், பட் அதுக்காக நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியில போகணும்னு அவசியம் கிடையாதுமா. இது மட்டும் இல்லாம அப்பாவோட காரை வேற எடுத்துட்டு போயிருக்க நீ. அவர் என்கிட்ட அதை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அப்பா வந்து கால்ல யாரு, ஏலிஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படி கேட்டதுமே ஆப்போசிட்ல ஏலிஸ் பயந்து போய் போனை கட் பண்ணிடுவா. ஏன்னா இவ விடிய காலையில 2 மணிக்கு வீட்டை விட்டு போன விஷயம் எல்லாம் அப்பாவுக்கு தெரியாது. அதனால எங்க போயிட்டா, அவ மறுபடியும் பிளாட்டுக்கு போயிட்டாளா, காரை வேற எடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்டா பொண்டாட்டி வந்து உங்களுக்கு கார் தானே பிரச்சனை, நாளைக்கு ஆபீஸ் போகும்போது என்னோட காரை எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. காரு பிரச்சனை இல்லம்மா, நம்ம பொண்ணுக்கு என்னாச்சு, அவ சேஃபா பிளேட்டுக்கு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். அதனால மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி பாரு, மெசேஜ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் சாரிடா செல்லம், எல்லா தப்பும் எங்க மேல தான், எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ், மறுபடியும் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரெஸ்பான்ஸே இல்ல. அதனால இவங்களே கால் பண்றாங்க. அவளும் அட்டன் பண்றா. பட் அட்டன் பண்ணவ ரொம்ப பதட்டமா ரொம்ப பயத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அம்மாவும் செல்லம் என்னடா ஆச்சு, எதுக்காக அழுந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் அவ இந்த மாதிரி, அம்மா நான் ஓட்டிட்டு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் யாரையோ அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஐயோ செல்லம் உனக்கு எதுவும் அடிப்படல, சரி பதட்டப்படாத பொறுமையாரு, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியா, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா, அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் போது பண்ணிட்டேம்மா, அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்கம்மா. சரி சரி அம்மா நான் இருக்கேன், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, இதோ உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பி வர. அப்பாவுக்கு அங்க என்ன பேசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால அவரே போனை எடுத்து பொண்ணுகிட்ட என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்ப அப்பாவாலையும் இந்த நிலைமையில இருக்கும் போது கோவமா எல்லாம் பேச முடியாது இல்லையா, அதனால சரிடா நாங்க இருக்கிறோம் பயப்படாத, நீ அந்த ஆக்சிடென்ட் ஆயின இடத்த மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவ காட்டு பகுதியில இருக்கிற ஹேலோ ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில தான்ப்பா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றா. அதனால இவங்களும் வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களோட காரன் ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து அந்த லொகேஷனுக்கு போக எவ்வளவு டைம் ஆகணும்னு பாத்தீங்கன்னா 50 நிமிஷம். ஆல்ரெடி அந்த பொண்ணு சொன்ன டைமிங் படி அந்த ஆக்சிடென்ட் நடந்த 20 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே கால் பண்ணிருக்கிறா. அப்ப அப்பாவும் பொண்ணு பேசுறத நானும் கேட்கணும், லவுட் ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே பொண்ணு கிட்ட சில கேள்விகளை கேக்குறாங்க. அதாவது நீ ஃபர்ஸ்ட் யார் ஆக்சிடென்ட் பண்ணன்னு கேக்குறாங்க. அது ஒரு பொண்ணுப்பா, அதுவும் அவளுக்கு என்னோட வயசு தான் இருக்கும், அவள் ஒரு சின்ன பொண்ணுப்பா. சரி அவளுக்கு மூச்சு இருக்குதா, ஏதாவது அசைவு இருக்கா அப்படின்னு கேட்டா உடம்புல எந்த அசைவும் இல்லப்பா, நான் அவ கிட்டே போகல, ஆனா அவ கண்ணு மட்டும் திறந்து மேலே பார்த்தபடியே இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அம்மா ஏலிஸ் என்ன நீ ஒரு பேராமெடிக்கா இருக்க, ஆனா உன் கண்ணு முனுக்க இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்தும் அவங்களுக்கு உதவி பண்ணாம இருக்கிற நீ, இல்ல இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாது, உடனே அந்த பொண்ணுக்கு உன்னுடைய மூச்சு காத்து கொடுத்து சிபிஆர் பண்ணி அவளுக்கு மறுபடியும் மூச்சு வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் அந்த பொண்ணும் பயப்படுறா, அழுகுறா. அப்ப அம்மாவும் அப்பாவும் தான் செல்ல எதுக்கும் பயப்படாத, நாங்க வந்தவே வந்துகிட்டு இருக்கோம், ஆனா அது வரைக்கும் அடிபட்டு இருக்கிற அந்த பொண்ணு உயிரோட இருக்கணும் இல்ல, அவளை நீ தான் காப்பாத்தணும்ல, சோ சொல்றத கேளுமா, தயவு செய்து அந்த பொண்ணுக்கு சிபிஆர் கொடுன்னு சொல்லவும் இவளும் கொடுக்க ஆரம்பிக்கிறா. கொடுக்கறது என்ன ஒரு டைம் 2 டைம் இல்ல, திரும்ப திரும்ப அவ மூச்சு காத்த கொடுக்குறா. நெஞ்ச
நெஞ்சில வச்சு பிரஸ் பண்றா, மூச்சு காத்த குடுக்குறா, நெஞ்சில வச்சு பிரஸ் பண்றா, இப்படி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அந்த பொண்ணுக்கு மூச்சே வராம இருக்கும். ஏலிஸ் ரொம்ப அழுகுறா. இல்லம்மா நான் அவளை கொன்னுட்டேம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா அப்படின்ற மாதிரி அழுந்துகிட்டு இருக்கும் போது, அம்மா செல்லம் நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க உங்க கூட இருக்கோம், எதுனாலும் பாத்துக்கலாம், கடைசியா ஒரு முறை நான் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு சிபிஆர் கொடு அப்படின்னு சொல்லவும் இவளும் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில கைய வச்சு அழுத்துக்கிட்டு இருக்கும் போது பட்டக்குன்னு ஏதோ ஒரு எலும்பு முறியிற சத்தம். அதை கேட்ட அம்மாவும் அப்பாவும் ஜெர்க்காராங்க. அப்புறம் மேலிஸ் கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, அம்மா நான் சிபிஆர் கொடுத்ததுல அந்த பொண்ணோட நெஞ்சு எலும்பே உடைஞ்சு போயிடுச்சுமா, அவளும் பேச்சு மூச்சு இல்லாம கடுக்குறாமா, அவள் செத்துட்டா போல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்பாவுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அதனால ஏலிஸ் அழுகாத, ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு மறுபடியும் நீ உன் கார்ல போயிட்டு ஏறிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொண்டாட்டியும் ஏங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இப்படி பண்றீங்க, இல்ல இப்ப அவ செத்துட்டா, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, சோ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீ கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு அழுந்துகிட்ட ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுவா. அதனால இவங்களும் பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா, கட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்ப அப்பா தான் செல்லம் நீ பயப்படாத, நாங்க ஆந்தவே வந்துகிட்டே இருக்கோம், இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அப்படியே மேப்பை பார்த்தா இவங்க பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு இன்னும் 40 நிமிஷம் ஆகும். இதுல இவ வேற மென்டல் மாதிரி கால் எடுக்காம இருக்கிறா இல்லையா, அதனால இவங்களும் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ எடுக்கவே மாட்டேங்கிறா, வாய்ஸ் நோட் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா கடைசியா அந்த பொண்ணு போன் கால் எப்படி அட்டன் பண்ணிடுவா. அப்ப அப்பா செல்லம் தயவு செஞ்சு போனை கட் பண்ணாதே, அப்பதான் எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உன்னை கைட் பண்ண முடியும், நீ கால் பண்ண ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்லப்பா நான் கார்ல இருக்க, இங்க எந்த ஒரு ஆம்புலன்ஸும் வரல, அப்புறம் நான் என் காரை கூட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண, என்னால முடியல, அதோட டயர் ஏதோ ஒரு பள்ளத்துல மாட்டிருக்குது, சோ என்னால அதையும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றா. அப்ப அப்பா காரணம் ஏன் ஆம்புலன்ஸை சேர்ந்தவங்க இவ்வளவு லேட் பண்றாங்க, உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் போது உண்டாட்டி ஏங்க டைம் என்ன ஆகுது, 3-4 மணி ஆகுது, இந்த டைம்ல உடனே ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு வரணும்னா எப்படி வருவாங்க, அது இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன், அதே மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணு எப்படி திடீர்னு காருக்கு முன்னாடி வந்தா, நீ எப்படி அவளை இடிச்ச, எந்த வேகத்துல காரை ஓட்டிக்கிட்டு போன அப்படின்னு கேட்கும் போது இவளோட கட்டுப்பாட்டே மீறி பயங்கர ஸ்பீடா வீட்டுல நடந்த சண்டையை யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டி இருக்கிறா. அப்ப அந்த நேரத்துல திடீர்னு அந்த பொண்ணு குறுக்க வந்து விழவும் கார் கண்ட்ரோல் இல்லாம மோதிதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சரி வீட்டுல அப்படி என்ன ப்ராப்ளம், இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் வாக்குவாதம் போச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏலிஸ்க்கு வெறும் 18 வயசு தாங்க ஆகுது. ஆனா இந்த வயசுலயும் இந்த பொண்ணு ஒருத்தர் கூட பழகி அவன் மூலியமா கர்ப்பமாகி அந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததும் இந்த மாதிரி நீ சின்ன பொண்ணா இருக்கிற, இந்த வயசுல குழந்தை எல்லாம் பெத்துக்கிட்டினா ரொம்ப சிரமம்மா, அதனால அந்த குழந்தைய மட்டும் தயவு செய்து கழிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் பொண்ணு இதை கேட்காம இவங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டு தான் அப்பாவோட காரை எடுத்து செம்ம ஸ்பீடா நைட் டைம்ல இந்த காடு வழியா வந்திருப்பா. சரி கரெக்டா இந்த ஆக்சிடென்ட் என்ன டைம்க்கு நடந்துச்சுன்னு கேட்டா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்றா. எது 4 மணி நேரத்துக்கு முன்னாடியா, அப்ப வரைக்கும் ஏண்டி எங்களுக்கு கால் பண்ணல, இந்த விஷயம் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுமா, நான் தூங்கிட்டேன் அப்படின்றா. எது இப்படிப்பட்ட கொடூரமான ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீ தூங்கிட்டியா, அது எப்படி உன்னால தூங்க முடியும், அது நான் ரொம்ப டயர்டா இருந்தேம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையாவே சமாளிக்க பாக்குறா. ஆனா அம்மாக்கு பொண்ணை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க, அதனால பொய் சொல்லாத எலிஸ், நீ ட்ரக்ஸ் எடுத்த தானே, போதல தானே இருந்த, அந்த போதல தானே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் தூங்கின அப்படின்னு கேட்டதுமே பொண்ணும் வேற வழி இல்லாம ஆமா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறா. சரி நாங்க முன்னாடி கேட்டப்ப நீ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணேன்னு சொன்னியா, அதாவது உண்மையா இல்ல அதுவும் பொய்யா அப்படின்னு கேட்டா இவன் அம்மா அப்பா ஆம்புலன்ஸ் வந்து இந்த ஆக்சிடென்ட்டை நான் தான் பண்ணேன், அதுவும் போதையில இருக்கும் போது இந்த ஆக்சிடென்ட்டை பண்ண அப்படின்ற விஷயத்த தெரிய வந்துருச்சு, அவங்க மூலியமா போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகும், அப்புறம் அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுவாங்க, என் வாழ்க்கைய முடிஞ்சு போயிடும், அதனால தான் நான் எந்த ஒரு ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணல, போலீஸ்க்கும் கால் பண்ணல அப்படின்னு மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்ப இதை கேட்ட அம்மா எல்லாம் சரியான டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, இந்த விஷயத்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு வச்சுக்கோயே, இந்நேரத்துக்கு அந்த ஸ்போர்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கும், அந்த பொண்ணோட உயிரையும் காப்பாத்திருக்கலாம், நீயும் ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கேஸ்ல வெளியே வந்திருப்ப, ஆனா பாவம் இப்ப அந்த பொண்ணு செத்துட்டா, சிபிஆர் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணோட நெஞ்செலும்பே உடைச்சிருக்கிற, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அம்மா கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது அவளும் ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா. பட் அம்மா இல்ல, இதை தவிர நமக்கு ஆப்ஷனே கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த இந்த ஆக்சிடென்ட்டை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ்மா என்னால முடியாதுமா, நான் ஜெயிலுக்கு போயிடுவேம்மா, என்னுடைய வாழ்க்கைய முடிஞ்சிடுமா அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பா. அப்ப அப்பாக்காரன் அதெல்லாம் கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால ஏலிஸ் நீ அழுகாதம்மா, நீ பண்ண அந்த ஆக்சிடென்ட்டை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன், போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்றான். பொண்டாட்டியும் ஏங்க
நீங்க என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்லம்மா புரிஞ்சுதான் பேசுறேன். எலிஸ் ஓட்டிட்டு போனது என்னோட காரு. சோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த காரை நான் ஓட்டின மாதிரியும் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு குறுக்க வந்த மாதிரியும் அப்ப நான் அவளை எக்ஸிடென்ட் பண்ண அப்படின்ற மாதிரியும் போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன். இதுல இன்னொன்னு நான் என் உடம்புல எந்த ஒரு ட்ரக்ஸையோ போதையோ ஏத்துக்கல, தெளிவா இருக்க. அதே மாதிரி இந்த ஹேலோ ரோட் இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல ஸ்ட்ரீட் லைட் கூட ஒழுங்கா இருக்காதான். சோ அப்படி அந்த லைட்ஸ் ஒழுங்கா இல்லாதனால கூட அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு கோர்ட்ல எப்படியாவது ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை விட்டு எப்படியாவது வெளியில வந்துடலாம், பிரச்சனையும் சிம்பிளா முடிஞ்சிடும், யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லும் போது, ஆனா போலீஸ்க்கு இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லங்க. இல்ல இப்ப இன்ஃபார்ம் பண்ணா நமக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போலீஸ் போயிடும், நம்ம பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணினா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க. சோ நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பண்ண தப்ப அப்பா ஏத்துக்க தயாராயிட்டாரு. அதை கேட்டு பொண்ணும் அழுகுறா. அப்ப அம்மா ஒரு நிமிஷம் இருமா, அப்பா கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். அந்த போன் காலை மியூட்ல போட்டுட்டு இவங்க கேக்குறாங்க, நம்ம பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்க்கு நீயே பழிய ஏத்துக்கிற, போலீஸ் கண்டிப்பா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நம்ம பொண்ணு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடும், அவ மாட்டிப்பா அப்படின்னு சொன்னா இல்லவே இல்ல, நம்ம பொண்ணு கண்டிப்பா மாட்ட மாட்டா. பட் என்னால எப்படி உங்களை இழக்க முடியும், அதே மாதிரி தான் என்னாலையும் என் பொண்ணை இழக்க முடியாது, அவளை காப்பாத்துறதுக்கும் அவளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கும் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு அம்மா அப்பா அப்படின்னு பதறா. என்னம்மா ஆச்சு, இப்ப அங்க என்னம்மா புது பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அது இந்த காட்டு வழியா யாரோ கார்ல போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, நான் வேணும்னா என்னுடைய ஹெட்லைட் ஆன் பண்ணி நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த காட்டி கொடுத்துடுவா, அவங்க கிட்ட வேணும்னா ஹெல்ப் கேட்கவா அப்படின்னு கேட்கும் போது, அடியே லூசு, நீ ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னு இருக்க, இப்படி கொன்னுட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டினா அதுக்கப்புறம் நீ தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவ, அதனால உன்னுடைய லைஃபே போயிடும். சோ நான் சொல்றத மட்டும் கேளு, ஃபர்ஸ்ட் அந்த காரை விட்டு கீழே இறங்கு, ஹெட்லைட் ஆஃப் பண்ணு, அண்ட் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ரோட்ல இருந்து பக்கத்துல இருக்கிற புதரு கிட்ட இழுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அவளும் அப்படியே செய்யறா. அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு புதரு கிட்ட வந்துட்டா. அப்ப அப்பா காரணம், என்னம்மா நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டியாமா அப்படின்னு கேட்டா. இல்லப்பா, அவளுடைய ஷூ மட்டும் ரோட்ல கிடக்குது, இதோ அதையும் போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 2 ஸ்டெப் தான் காலடி எடுத்து வச்சிருப்பா. ஆனா அதுக்குள்ள இங்க இவ ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சு இல்லையா ஒரு பொண்ணு. அப்ப அந்த பொண்ணை பார்த்து இவ பயப்படுறா, கத்துறா. என்னமா ஆச்சு, எதுக்குமா அப்படி கத்துறா அப்படின்னு கேட்டா. அம்மா அப்பா, அவளுடைய முகம் மாறுதுப்பா, அவ உருமாறுறாப்பா, அவ வேற ஒருத்தியா மாறிக்கிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ தலை தெறிக்க ஓடுறா. இவ இப்படி ஓடுறப்ப கார்ல ஆப்போசிட்ல ஒரு கப்பல்ஸ் வந்திருப்பாங்க போல. இப்ப அவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி ஓடி வர அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதாவது அங்க நடக்கிற அந்த கான்வர்சேஷன் எலிஷோட கையில இருக்கிற அந்த மொபைல் மூலமா இங்க அம்மாவும் அப்பாவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி இருக்கா இல்லையா, அவ எலிஸ் கிட்ட என்னம்மா ஆச்சு, காட்டுல நைட் டைம்ல இங்க என்னம்மா தனியா பண்ற அப்படின்னு கேட்கும் போது அவ இந்த மாதிரி நான் கார்ல வந்த, என் கார் வந்து குழியில மாட்டிக்கிச்சு, சோ என் பேரண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க எவ்வளவு நேரமா இங்கேயே வெயிட் பண்ணுவேன், எங்க கூட வா, நாங்க உன்னை ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியுமே அப்ப எலிஸோட அப்பா இல்ல நீ அவங்க சொல்றதெல்லாம் கேட்காது, நான் சொல்றத மட்டும் கேளு, அவங்களுடைய ஹெல்ப்பே வேணாம், பிளீஸ் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லவும் அவளும் அப்படியே சொல்றா. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி விடாம, இல்லம்மா உன்னை ஆளை பார்த்தா அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கிற, உடம்பெல்லாம் அங்கங்க ரத்த கரை வேறையா இருக்கு, சரி இப்ப இந்த ரத்த கரைகள் எப்படி வந்துருச்சுன்னு கேட்டா. அப்ப இவன் நான் கார்ல ஸ்பீடா வந்துகிட்டு இருந்த, அப்ப ஏதோ ஒரு காட்டு விலங்கு ஒண்ணு மாடா ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியல அடிச்சு தூக்கிட்டேன், சோ அந்த ரத்தம் தான் என்னுடைய ட்ரெஸ்ல பட்டு இருக்கு, என் பேரண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறாங்க, சோ பிளீஸ் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னா. இல்லவே இல்லம்மா, ஒரு வயசு பொண்ணு இப்படி தனியா காட்டுல இருக்கிற, எங்களால எப்படிமா விட்டுட்டு போக முடியும், அதனால ஏங்க என்ன நின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த பொண்ணோட காரு குழியில பொதிஞ்சு கிடக்குது இல்ல, அதை கட்டி இழுக்கிறதுக்கு கார் டிக்கில கயிறு இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலிஸ் இருக்கா இல்லையா, அவளோட கார் கீ வேணும் அப்படின்னு இந்த லேடி கேக்குறா. பட் இந்த பக்கம் ஏலிஸோட அம்மாவும் அப்பாவும் செல்லம் ப்ளீஸ் அவங்கள அங்கிருந்து போ சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஏலிஸ்க்கு ஆப்போசிட்ல பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியை பாத்தீங்கன்னா சரியான சைக்கோவா இருக்கிறா. அதே டைம்ல புத்திசாலியாவும் பேசுறா. அதாவது இந்த எலோ ரோட பத்தி உனக்கு தெரியுமாமா, இங்க நிறைய கட்டுக்கதைகளும் புராண கதைகளும் சொல்லப்படுது, இப்படிப்பட்ட ரோட்ல நீ தனியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு தாமா பயம் வருது, அப்புறம் உடம்பு கண்ணு கை கால் எல்லாம் சோர்வா இருக்கிறத பார்க்கும் போது நீ போதல இருக்கிறன்னு நினைக்கிறேன், நீ செம்ம போதல இருக்கிற, சோ போதல தான் வண்டி ஓட்டி இருக்கிற, ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்கிற, உன்னோட மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது அப்படின்னு சொல்லும் போது எலிஸ் பயப்படுறா, பதறா. ஐயோ மேடம் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சுறா. அப்ப அவங்க எங்க கிட்ட எதுக்குமா மன்னிப்பு கேக்குற, நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அதை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவ தெருன்னு முழிக்கிறா. அப்படி முழிச்சிட்டு என்னோட அம்மா லைன்ல தான் இருக்கிறாங்க, என் அப்பா தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இங்க வந்துகிட்டு இருக்கிறாரு, அவங்க உங்ககிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு இவ லவ் ஸ்பீக்கர்ல போட்டு நடந்த விஷயத்த பத்தி இவளோட அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண
எல்லாம் சொல்றா. அப்ப அவங்களும் இங்க பாருங்க மேடம், என்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, வாக்குவாதம், அதனால என்னுடைய பொண்ணு கோச்சிக்கிட்டு நடுராத்திரில அவ தங்கியிருந்த ரூமுக்கு போறேன்டு அந்த குறுக்கு பாதை வழியா வந்துட்டா. வந்தவ காரை ஒரு குழிக்குள்ள விட்டுட்டா. எங்க நிக்கிறோம் எப்படி வெளியில போறேன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளை காப்பாத்த தான் நாங்களும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறோம். சோ இப்போதைக்கு என்னுடைய பொண்ணை தயவு செய்து தொந்தரவு மட்டும் பண்ணாம அவளை அதே காட்டுல விட்டுட்டு நீங்க மட்டும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரேஞ்ச் லேடி சிரிக்கிறா. என்னம்மா நீங்க ஒரு பொண்ணை பெத்துட்டு அவளை நடுக்காட்டுல இப்படிப்பட்ட ஒரு இருட்டுல அவளை தனியா விட்டு போக சொல்றீங்க? இல்ல ஆரம்பத்தில இருந்து உங்க பொண்ணு ஏலிச பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அவ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை நோன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பா. அதனால அம்மாவும் இந்த பாருங்க, நீங்க என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், பட் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அன்னோன், நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் இப்ப என்னோட பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ ப்ளீஸ் அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல நாங்களும் அங்கே ரீச் ஆயிடுவோம், எங்களுடைய பொண்ணையும் காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கிறா. அதுக்கப்புறம் சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் பெத்தவங்களான உங்களோட இஷ்டம், எனக்கு என்ன வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அந்த லேடியோட ஹஸ்பண்டும் அவங்களோட காரை எடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்படி அவங்க கிளம்பினதுக்கு அப்புறமா தாங்க இவங்களுக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்கு. ஒரு வழியா சனியம் போய் தொலைஞ்சிட்டாங்க. செல்லா ஏலிஸ், நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க கிட்ட வந்துட்டோம். நாங்க அங்க வந்ததுக்கு அப்புறமா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன மாதிரியே போனாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியோட ஹஸ்பண்டும் அவங்க கார்ல மறுபடியும் செம்ம ஸ்பீடா வந்து இங்க ஏலிஸ் அவ காருக்குள்ள இருக்கார்ல அந்த காரை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணை கடத்துறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. இப்ப பயத்துல ஏலிஸும் என்ன விட்டுடுங்க அப்படின்னு கத்துறா. அப்ப அவங்களும் அடியே, நீ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், சோ அதனால இந்த தப்பை மறக்க முடியாது, தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கார் கண்ணாடி உடைச்சி அப்படியே இந்த பொண்ணை கடத்துற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவளோட போன் காலும் கட் ஆயிடுது. இப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பதறி போயிட்டு ஐயோ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் 2 பேரும் நம்ம பொண்ணை ஏதோ பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு திரும்ப ஏலிஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த கால்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதனால ஹீரோயின் பதட்டப்பட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண தான் ட்ரை பண்றா. அப்ப புருஷன்காரன் இல்ல இப்ப வேணாம், இது மட்டும் போலீஸ்க்கு கால் பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவ ஜெயிலுக்கு போயிடுவா, அவளோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும். இவ போன் காலை கட் பண்ணிடுவா. அதே டைம்ல எலிஸோட கால்ல இருந்து இவங்களுக்கு கால் வந்துகிட்டு இருக்கும். அப்ப இவங்க அட்டென்ட் பண்ணதும் எலிஸ், உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கல்ல, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. பட் இப்ப ஆப்போசிட்ல பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி தான். அதுவும் இப்ப செம்ம வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சம்பந்தமே இல்லாம உன் பொண்ணு இந்த டைம்ல ஹேலோ ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அது இல்ல வேணாம், நான் உன் பொண்ணு ஆக்சிடென்ட் தான் பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஹீரோயினும் ஐயோ என் பொண்ணு வேணும்னு பண்ணல, ஜஸ்ட் தெரியாம இந்த காட்டுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. எது தெரியாமல, ஒருவேளை தெரியாம இந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தா உன் பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கணும், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்கணும், அவங்க இங்க வந்திருப்பாங்க, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. பட் உன்னோட பொண்ணு என்ன பண்ணிருக்கிறா, ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணு கொன்னுட்டு அவளோட பிணத்தை மத்தவங்க கண்டுபிடிக்க கூடாது, இந்த கேஸ்ல நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு அவளோட பிணத்தை தனியா புதர் பக்கமா இழுத்துட்டு போயிருக்கிறா. நடுவுல போலீஸ்க்கும் கால் பண்ணல, எந்த ஒரு ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணல. சரிங்க மேடம், என் பொண்ணு பண்ணதுன்னு நாங்க பண்ணதுன்னு ரொம்ப பெரிய தப்பு தான், அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ப்ளீஸ் எங்க பொண்ணு இப்ப எங்க இருக்கிறா, அவ நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவ இங்கே கார்ல எங்க கூட தான் இருக்கிறா, பட் ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணு மேல தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதீங்க, என் பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதுமே நான் உடனே அவளுக்கு சிபிஆர் கொடுக்க சொன்னேன், அவ உயிரை காப்பாத்த சொன்னேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு இடிச்ச வேகத்திலே செத்து போயிருப்பா போல, சோ அதனால நாங்க சிபிஆர் கொடுத்துமே அந்த பொண்ணை எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்னு பிரேக் பண்றான். எது ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு செத்து போயிட்டாளா? இல்லையே, இப்ப வரைக்கும் அவ எங்க கூட எங்க பக்கத்துல தான் உயிரோட இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதனால என்ன சொல்றீங்க, அவ இன்னும் உயிரோட இருக்கிறாளா? அப்போ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க வரட்டும், அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஆனா இந்த லேடி கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இந்த பாருமா, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உன் பொண்ணு இந்த டைம்ல இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றா, எப்படி இந்த பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணா அதை மட்டும் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கும் போது இவளும் சொல்றா, இந்த பாரு என்னோட பொண்ணு போதில இருந்தா வீட்டுல பிரச்சனை, காரை ஓட்டிக்கிட்டு இந்த காட்டு பகுதிக்குள்ள வந்திருக்கிறா. அப்ப சடனா ஆப்போசிட்ல இவளுக்கு எதிரே ஏதோ ஒரு பொண்ணு குறுக்க ஓடி வந்திருக்கிறா. சோ அவளை இப்படி ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு கால் பண்ணா. நாங்களும் வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம். வர வழியில அந்த பொண்ணுக்கு சிபிஆர் கொடுக்கும் போது அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சு என் பொண்ணு பண்ண இந்த ஆக்சிடென்ட்டை நான் பண்ணதா நான் பழி ஏத்துக்கலான்னு இருந்தேன்.
அதுக்காகத்தான் அந்த பிணம் யார் கண்ணிலையும் படாம இருக்கட்டும்னு சொல்லி அந்த பிணத்தை ஒரு இடத்துல ஒளிய வைக்க சொன்னேன். மத்தபடி இந்த கிரைமை மறைக்க நாங்க விரும்பல. இந்த குற்றத்தை ஏத்துக்கணும், ஆனா என் பொண்ணுக்கு பதிலா நான் ஏத்துக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒண்ணுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு நீங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்களே, என்ன வேணாலும் செய்வீங்களே, அதே நிலைமையில தான் இப்ப நானும் இருக்கேன். என் பொண்ணை காப்பாத்த துடிக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்ப இதை கேட்ட அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியும், மாமா அவங்களை பார்த்தா கூட பாவமா தான் இருக்கு, நாங்களும் பெத்தவங்க தான், எங்களுக்கும் பிள்ளைங்க மேல எல்லாம் பாசம் இருக்கு, ஏன் உங்களோட இடத்துல நாங்க இருந்தா கூட கண்டிப்பா இப்படித்தான் பண்ணிருப்போம். சோ ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு நாங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம். ஆனா எவ்வளவு சீக்கிரமா இந்த லொகேஷனுக்கு வர முடியுமோ வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடியும் அந்த போனை கட் பண்ணிடுவா. அப்ப இவங்களும் ரொம்பவும் பதட்டத்துல இவங்க பொண்ணு சொன்ன லொகேஷனுக்கு பெரிய காட்டுப்பாதையெல்லாம் தாண்டி அந்த ஏலிஸோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. பட் வந்து பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் மட்டும் தான் இருக்கும், உள்ள இருந்த ஏலிஸ் பொண்ணை காணும். அதனால ஹீரோ ஒரு பக்கம் ஏலிஸ் ஏலிஸ் அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கும் போது தான் இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னா அங்க மரத்துக்கு பக்கத்துல ஒரு பிணம் கிடக்குது. அப்ப அந்த பிணத்தை பார்த்த நம்ம ஹீரோ ஐயோ நம்ம பொண்ணு பொண்ணு அப்படின்னு கத்துறான் கதறான். அதே டைம்ல தான் நம்ம ஹீரோயினும் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருப்பா. அப்ப புருஷன் எதுக்கு அழுறா அப்படின்னு தெரியாம இவளும் கிட்ட போய் பார்க்கும் போது அது இவங்களோட பொண்ணு ஏலிஸோட பிணம் தாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே அந்த வலியை தாங்க முடியாம கத்து கத்துன்னு கதறா. அப்ப புருஷனும் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் போது அப்ப அவ இல்லங்க இது கண்டிப்பா நம்மளுடைய பொண்ணே கிடையாது, ஏன்னா முன்னாடி நம்ம பொண்ணு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது இவ ஆக்சிடென்ட் பண்ண அந்த பொண்ணோட முகம் மாறுது, அவ வேற ஒருத்தியா உருமாறுறா அப்படின்னு சொன்னால அது ஏன் நம்ம பொண்ணோட முகமா இருக்க கூடாது, நான் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா இங்க கிடக்குறது நம்மளோட பொண்ணோட பிணம் கிடையாதுன்னு இவ ரொம்ப உறுதியா பேசுறா. புருஷன் நம்பாம இருக்கும். சரி வெயிட் பண்ணுங்க, நானே என் பொண்ணுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலிஸ்க்கு கால் பண்ணா. கால் அட்டன் பண்ணி பேசுறது ஏலிஸ் தான். அப்ப அவ அம்மா எங்கம்மா இருக்கிறீங்க, என்னால முடியலம்மா, உடம்பெல்லாம் ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரி ரொம்ப டயர்டா இருக்குமா, செல்லம் நீ எதுக்கு கவலைப்படுற, அதே கியூர் பண்றதுக்காகத்தானே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப ஹீரோயினும் செல்லம் நீ எங்கம்மா இருக்கிற, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டமா, நான் உன்னை காணாம, இல்லம்மா நான் இன்னும் அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம பொண்ணு இந்த காட்டுக்குள்ள தான் எங்கோ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடும் போதே அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி கிட்ட ப்ளீஸ் என்னோட பொண்ணை விட்டுடு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. பட் அந்த லேடி ஏலிஸ் கிட்ட நீ தப்பான பேரண்ட்ஸை சூஸ் பண்ணிட்ட, அதனால இதுக்கப்புறம் நாங்க தான் உன்னுடைய பேரண்ட்ஸா இருக்க போறோம், உன்னை பாத்துக்க போறோம், உன்னை சரி செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏலிஸ் அழுந்துகிட்ட ஐயோ உங்களுக்கு புரியல, இப்ப நான் ஒத்த உயிர் இல்ல, என் வயிற்றுக்குள்ள இன்னொரு உயிர் இருக்கு, சோ அந்த குழந்தைக்காவது என்ன விட்டுடுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க அந்த குழந்தையும் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்றாங்க. அப்போ அதே டைம்ல இவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில ஏதோ ஒரு சின்ன சிவப்பு கலர்ல லைட் தெரிய ஐயோ கண்டிப்பா அது நம்மளுடைய ஏலிஸை கடத்திட்டு போன அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோட காரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புயல் வேகத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. பட் இவங்க போய் பார்த்தா அது இவங்க நினைச்ச மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கார் கிடையாது, அது ஒரு போலீஸோட வண்டி. நம்ம ஹீரோயின் கால் பண்ணதால அவங்களும் பொண்ணை தேடித்தான் வந்திருப்பாங்க போல. சோ கடைசியா அவங்க பொண்ணு எங்க போனா என்ன அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரு, அவங்க நம்ம பொண்ணை ஏன் கடத்திக்கிட்டு போனாங்க அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடுது, மொத்த போலீஸுமே வந்து குமிஞ்சிடுது. அப்ப அதுல ஒருத்தன் இன்னொரு போலீஸ்காரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி சார் நாங்க இந்த செத்து போன பொண்ணை காமிச்சு இது உங்களுடைய பொண்ணு தானே அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அடையாளம் காட்ட சொன்னோம். இந்த பிணம் எங்களோட பொண்ணோட உருவத்துல இருக்குது, பட் இது எங்களோட பொண்ணு கிடையாது, அவளை ஒரு கப்பல்ஸ் கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, வேற யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு போலீஸ்காரன் விடிய அவங்களோட பொண்ணு அவங்களால தான் இங்க வந்து செத்துடுச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஒரு பயம், அதனால அவங்களுக்கு தனக்குத்தானே ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிட்டாங்க, அதனால தான் அவங்க பொண்ணு கூட பேசுற மாதிரி எல்லாம் கற்பனை எல்லாம் உருவாயிருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு நம்ம ஹீரோயினும் காட்டினபடியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலே யார் இறந்து போனாங்க அப்படின்றது தெரியாம இந்த படத்தை சஸ்பென்ஸ்ல முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.